வேட்டையின் படத்தை விட வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச்காக தான் நம்ம எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ த மோஸ்ட் அவைட்டட் ஆடியோ லான்ச் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆடியோ லான்ச்ல அந்த படத்துல நடிச்ச முக்கியமான நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா சூப்பர் ஸ்டார் பேசின விஷயம். இந்த ஆடியோ லான்ச்ல இவர் காக்கா கதை பேசுவாரா, என்ன கதை பேசுவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். அவர் ஏதாவது பாலிடிக்ஸ் ரிலேட்டடா பேசுவாரு, அதை வச்சு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிடலான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்த நேரத்துல அவரு தான் வந்த வழிய பத்தி சொன்னாரு. ஒண்ணுமே தெரியாம நான் பஸ் ஏறி வந்தேன், நீங்க கொடுத்த ஆதரவு தான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஞானவேல பயங்கரமா பாராட்டி இருக்காங்க. டைரக்டர் ஞானவேல் வந்து கமர்ஷியல் பிலிம் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் கிடையாது, மக்களுக்காக நல்ல ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். சோ அதனாலதான் நான் அவர்கிட்ட ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னே சொன்னேன். முக்கியமா இப்ப ஜெய்பீம் படத்தை பார்த்திருப்போம். அந்த படம் ரொம்பவே வித்தியாசமான படம். சோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு படமா தான் வேட்டையனும் இருக்கும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்ன இந்த ஒரு விஷயம் பறிச்சு நம்மளால யோசிக்க முடிஞ்சது. அண்ட் முக்கியமா அனிருத் பத்தி சூப்பர் ஸ்டார் பேசினதுதான் வந்துட்டு பயங்கரமான ஹைப் அங்க கிரியேட் பண்ணிருக்கு. அனிருத் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனிருத் என்னோட பையன் மாதிரி. சின்ன வயசுல அவன் குழந்தையா இருக்கும் போது என் வீட்டுக்கு வந்த போது நான் ஒரு சிம்மாசனத்துல தூக்கி உட்கார வச்சேன். ஆனா இன்னைக்கு இசை சிம்மாசனத்துல அனிருத் ஏறி உட்கார்ந்து இருக்காரு. அவரால என்னுடைய படம் இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொன்னாங்க. அண்ட் முக்கியமா அனிருத்தும் தலைவரும் சேர்ந்து அங்க டான்ஸ் ஆடினதுதான் வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் ஹுக்கும் பாடல் அது தலைவருடைய ஒரு ஆந்தமாவே மாறி இருக்கு. அந்த பாட்டை போட்டோன்னே அங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபேன்ஸும் பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டாங்க. அண்ட் முக்கியமா வேட்டையின் ஆடியோ லான்ச்ல இத்தனை கூட்டம் இருக்குமா அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா பயங்கர கூட்டம் இருந்துச்சு. 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படவும் வச்சது. அண்ட் இதுக்கு அடுத்துதான் இந்த படத்துல மஞ்சு வாரியர் அவங்க தான் வந்துட்டு ஹீரோயினா ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வந்துட்டு சூப்பர் ஸ்டாரை பாப்பேன், அவரை நேர்ல நிப்பேன்னு கூட நினைச்சது கிடையாது, எனக்கு அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அது நிஜமாவே நடந்திருக்கு. எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்டா இருக்கு. தமிழ்ல அசுரன் துணிவு படத்துல நடிச்சேன், நீங்க கொடுத்த ஆதரவு தான் என்ன இங்க சூப்பர் ஸ்டார் பக்கத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. சோ ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு அடுத்துதான் ரித்திகா சிங் அவங்க ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போதே அவங்களுடைய ஆசை இதுவா தான் இருந்துச்சாம். இந்த மாதிரி ஒரு பெரிய படத்துல நடிக்கிறது எல்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இதுல என்ன மாதிரி ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. அண்ட் அபிராமி அவங்க கமலஹாசன் கூட நம்ம பார்த்திருப்போம், ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறோம். அபிராமிக்கு சூப்பர் ஸ்டார் எப்படி பேசுவாரு, அவருடைய மூளைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்குமா. அதனால சும்மா தொண கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா. அண்ட் துஷாரா விஜயனுக்குமே இது மோஸ்ட் முக்கியமான ஒரு பிலிமா தான் இருக்கு. அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ராணா டகுபதி தான் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டாரு. ராணா டகுபதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தமிழ்ல அவ்வளவா பேச வரல. நான் தெலுங்குல பேசணுமா இங்கிலீஷ்ல பேசணுமான்னு கேட்டாங்க. நீங்க இங்கிலீஷ்லயே பேசுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த படம் எந்த அளவுக்கு தனக்கு முக்கியமான ஒரு படம் அப்படின்லாம் சொல்லி முடிச்சோடனே, நீங்க தெலுங்குல பேச முடியுமா அப்படின்னு கேட்டோடனே, தெலுங்குல பேசணுமா அங்க ஹைதராபாத் வந்துருங்க அப்படின்னு நக்கலா பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு பதிலா அவங்க வீடியோ கால்ல இருந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு சூப்பர் ஸ்டார் மேல நிறைய மரியாதை இருக்கு. சூப்பர் ஸ்டார் நார்மலா ஒரு சூப்பர் ஸ்டார் கிடையாது, அவரு எல்லா சூப்பர் ஸ்டாரை விட சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காங்க. அண்ட் முக்கியமா சூப்பர் ஸ்டார் கூட நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தியும் ஷேர் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு தடவை ஹிந்தி படப்பிடிப்புல இருந்த போது சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அவர் பாட்டுக்கு ஷூட்டிங் முடிஞ்சோடனே வெயிலேயே அவர் பாட்டுக்கு சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தாராம். லைட்டா வந்துட்டு அந்த ஒரு ஷாட் முடிஞ்சோடனே அமிதாப் பச்சன் கேரவன் கூட போய் ஏசி போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாரா. அப்ப இவர் வெளியில உட்காரத பார்த்தோன்னே, எவ்வளவு இந்த மனுஷன் சிம்பிளா இருக்காங்க, இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு, சூப்பர் ஸ்டார்னு எல்லாரும் உலகம் ஃபுல்லா வந்துட்டு கத்துறாங்க, ஆனாலும் இவரு பாட்டுக்கு வெளியிலேயே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அமிதாப் பச்சன் அதுக்கப்புறம் எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்துட்டு ஏசி ரூம்ல போய் உட்காரது அந்த மாதிரி செய்ய மாட்டாராம். சோ எல்லாருக்குமே இது முக்கியமான ஒரு படமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நடிகை ரோஹிணி அவங்க ஜஸ்ட் கண்ணை மூடி கண்ணை திறக்கிற அந்த ஒரு ரோல் தான் வந்துட்டு போவாங்களாம். ஆனாலுமே இது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் விஜய் ரக்ஷன் அவருடைய growth தான் வந்துட்டு பல பேரால பாராட்டப்பட்டுச்சு. அவர் இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் பக்கத்திலேயே நின்று ஸ்டெப் எல்லாம் போடுவாருன்னு, அதுவும் இவ்வளவு சீக்கிரம் போடுவாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். சோ அவருமே வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு நான் ரொம்பவே பிளஸ்டா ஃபீல் பண்றேன். ஒரு செகண்ட்னாலும் அந்த ஒரு செகண்ட் என் லைஃப்ல என்னால மறக்கவே முடியாது. இன்னைக்கு கூட பாருங்க, தலைவரோட போட்டோ ஒட்டி தான் நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு. சோ ஓவராலா எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்துட்டு வேட்டையின் பட ஆடியோ லான்ச்ல ரஜினி கூட நடந்த முக்கியமான நல்ல மொமெண்ட்ஸை பத்தி பேசியிருக்காங்க. சோ இவங்க எல்லாரும்
சொல்றத வச்சு பார்க்கும்போது இது யூசுவலான ஒரு கமர்ஷியல் பிலிமா இருக்காது. கண்டிப்பா இன்டெப்தான ஒரு ஸ்டோரி, ஒரு நல்ல கதையம்சம், இல்ல சொசைட்டில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தப்பான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. சோ படம் அக்டோபர் 10th ரிலீஸ் ஆக போகுது. அன்னைக்குதான் நம்ம படத்தை பார்த்து படம் இந்த அளவுக்கு ஹைப் கொடுத்ததுக்கு ஒர்த்தா இல்லையான்னு தெரியும்.